ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு போண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷை வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஆனாலும் இந்த ஃபிஷ் போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த போண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீ ஃபுட்டோட வாசனையே இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஒரு அயில மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஆவியில் வேக வச்சு உதுத்து வச்சுக்கணும். ஒரு 3 பீஸ் கிட்ட நான் உதுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய மீனுடைய ஃப்ளேவர் நிறைய வேணும் அப்படின்னா மீன் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. இதில் வந்து சில்லி பவுடர், அப்புறமா மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, அப்புறமா கருவேப்பிலை. ஸோ இது மட்டும்தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஈஸியான ரெசிபி. நீங்கள் 10 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த மீனை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த கலக்க வேண்டிய எல்லாத்தையும் கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கையை விட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ முள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க வாயில் படும்போது கண்டிப்பாக அது தொண்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கலக்க வேண்டியது எல்லாத்தையும் கலந்துடலாம். ஸோ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் கலந்துடலாம். ரெட் சில்லி பவுடர், அப்புறமா மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். இது கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கலக்கணுன்னாலும் கலந்துக்கலாம். கேரட்டோ இல்லை பீன்ஸோ நல்லா பொடுசாக கட் பண்ணி இதோட கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபிஷ்ஷு மட்டும் வச்சு செய்ய போகிறேன். ஸோ இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல. ஸோ அதனால் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டேன். இதுலேயே நமக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு, ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது தெரியும். இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிட்டேன். இதை அப்படியே நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க வந்து மீன் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈவன் எங்கள் வீட்டில் கூட நிறைய 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது இதில் மீன் கலந்துருக்குன்னே குழந்தைங்களுக்கு முதல் தெரியாது. ப்ளஸ் போண்டாங்கிறதுனால எப்பயுமே டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது மீன் கலந்துருக்கிறது தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ சிம்மிலேயே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் எல்லா சைடும் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இதுக்காக. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2 சைடும் ப்ரௌன் ஆகட்டும், நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கண்டிப்பாக உள்ளே வந்து வேகாது. ஸோ நம்ம எல்லாமே கலந்துருக்கோம். நம்ம பால்ஸாக எடுத்துட்டு நம்ம கோட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம லேசாக வந்து வெந்தாலே போதும். ஏன்னா உள்ளே நல்ல மீன் ஏற்கனவே வெந்திருக்கும். ஆனால் இது வந்து கடலை மாவு எல்லாமே கலந்ததுனால
இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். ஸோ பாருங்க, நம்மளுடைய ஃபிஷ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தோம்போ அந்த சீ ஃபுட், அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த வாசனையே இல்லை. ஆக்சுவலாக ஒரு போண்டா சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. ஸோ குழந்தைங்களை ஃபிஷ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகணும்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி புதுமையான வீடியோவோட அடுத்து சந்திப்போம். Until then, bye from Sudhi's Kitchen.